இதழ் மலர்களின் யுத்தம் முள்மீசை உரசும் என் இடை மடிப்பினில் மடலாகுது. பயணம் தொடங்குது இங்கே ஜென்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. ஜனாமா, வணக்கம்மா. வாங்க சரவணா. ரொம்ப நன்றி சரவணா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் செஞ்சது உதவியே இல்லம்மா, என் குடும்பத்து பொண்ணுக்கு செஞ்ச கடமை இது. என்ன நீங்க உங்க பிள்ளை மாதிரி தானே பாத்தீங்க. அப்ப நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. கண்டிப்பா சரவணா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அந்நியமாக்காதீங்கம்மா. நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நான் நன்றி சொன்னா இந்த ஜென்மம் பத்தாது. யார் தேவரு? பேரு சரவணன். இந்த ஊர்லயே பெரிய தலைக்கட்டு. படிச்சுட்டு கொஞ்ச நாள் என்கிட்ட வேலை பார்த்தாரு. அம்மாவை பாக்குற முன்னாடி வரைக்கும் அடாவடி அடிதடின்னு எவன் பேச்சையும் கேட்காத ஒருத்தனா சுத்திட்டு இருந்தான். சரவணன் அப்பாவை எனக்கு தெரியும். அவர் தான் என்கிட்ட அனுப்பி வச்சாரு. என்ன பார்த்து பயத்துல கையெடுத்து கும்பிட்ட மக்களை மரியாதையில கையெடுத்து கும்பிட வச்சது ஜனாமா தான். எனக்கு அந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்ததும் அவங்கதான். இந்த ஊர் கோவில் நிர்வாகத்துல இருந்து எல்லா நல்ல காரியமும் இவங்க தலைமையில தான் நடக்கும். அம்மா, சாப்பாடு எப்படிமா இருக்கு? அசத்திட்டீங்க சரவணா. எனக்காக நீங்க பொய் சொல்லாதீங்கம்மா. நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததாம்மா. உங்க சமையல்ல கால்வாசி ருசி வந்தாலே பெரிய விஷயம் தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சிபியோட மனச கலைச்சுக்கிட்டே இருக்கா. சிபி கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பின்ன அவ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ மேல சிம்பத்தி வரதானே செய்யும். விடு, என்ன பண்றது? விடவா? பின்ன கோவில் அவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சது இல்ல, அத மிஸ் பண்ணிட்டு இங்க வந்து புலம்பிட்டு இருந்தா. இங்க பாரு, நீ மட்டும் அந்த பரிகாரத்தை சரியா பண்ணியிருந்தா ஜனாமா வரைக்கும் உன்னை கொண்டாடி இருப்பாங்க. உன் மேல இருந்த பேட் இம்ப்ரெஷன் மொத்தமா மாறி இருக்கும். எல்லாத்தையும் நீயே கெடுத்துட்ட. அண்ணா, அதையே சொல்லிட்டு இருக்காதண்ணா. நான் தான் நெருப்பு சுடுது போக முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஏய், அப்ப எல்லாருமே உன்னை டம்மியா தான் பாப்பாங்க, பரவாயில்லையா? அண்ணா, பின்ன உனக்கு சிபி வேணும்னா சில துணிச்சலான முடிவை எடுக்கணும் சாம். இப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒதுங்கி ஓடிட்டு இருந்தா இவளையா நம்ம கல்யாணம் பண்ண நினைச்சோன்னு சிபிக்கே தோண ஆரம்பிச்சிரும். தமிழ் பண்ண காரியத்தினால சிபி அவன் மேல ரொம்ப சிம்பத்தில இருக்கான். இம்ப்ரெஸ் வேற ஆயிட்டான். ஹே சாம், இது நல்லதுக்கு இல்ல. ஹே, எனக்கு ஒரு டவுட். அவன் ஃபாரின்ல படிச்சவன் தானே?
இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாமா இம்ப்ரெஸ் ஆவா? கோவிலு பரிகாரம்னு சே பயங்கர டிபிக்கல் ஃபேமிலி பையனா இருப்பான் போலயே. லண்டன்ல இருந்த சிபி வேற, இங்க இருக்கிற சிபி வேற. ஜனாமாவும் அந்த தமிழும் சேர்ந்து அவனும் மொத்தமா மாத்திட்டாங்க. நான் அந்த பழைய சிபிய கொண்டு வர போறேன். பழைய சிபியா? ஆமா, என்ன பண்ண போற? சிபிக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஏதாவது ஏட குடமா பண்ணி மறுபடியும் வாங்கி கட்டிக்க போற? இல்லனா கண்டிப்பா இந்த தடவை அவன் இம்ப்ரெஸ் ஆவான். பழைய சிபிய அப்படியே திரும்ப கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த தமிழாவது ஜனாமாவது எல்லாரையும் ஈஸியா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். சரி, இப்ப என்ன பண்ண போற? அத முதல்ல சொல்லு. சரியான பிளான் சாம். உடனே பண்ணிருவோம்.